80வது ஸ்லோகம். பிராச்சீன பர்ஹிஸுக்கு நாரத மகர்ஷி புரஞ்சனோபாக்கியானம் சொன்னதுக்கு அப்புறம் அதனோட சூக்ஷ்ம அர்த்தங்களையும் சொல்லிட்டு பகவான் ஸ்ரீஹரிய பஜி பிராச்சீன பர்ஹிஸே அப்படின்னு உபதேசத்தை கொடுத்துட்டு தன்னோட உபதேசத்தை உபசம்ஹரிச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மைத்ரேய முனி விதுரருக்கு வர்ணிக்கிறார். அதாக்கும் இந்த ஸ்லோகம். அதனால மைத்ரேய உவாச்ச பாகவத முக்கியः பகவான் நாரதः ஹம்சயோः கதிம் பிரதர்ஷ்ய ஹி அமும் ஆமந்திரிய சித்தலோகம் ததः அகமது. பாகவத முக்கியோ பகவான் நாரதோ ஹம்சயோர்கதிம் பிரதர்ஷ்ய ஹ்யமுமாமந்த்ரிய சித்தலோகம் ததோகமத். பாகவத முக்கியா பாகவத உத்தமனான சிரேஷ்டனான பகவான் நாரதா, பகவத் குணங்கள் எல்லாம் இருக்கிற பகவானே ஆன நாரத முனி, சர்வஜானியான நாரத மகர்ஷி ஹம்சயோஹோ கதிம் பரமாத்மாவும் ஜீவாத்மாவுமான ஹம்சங்களோடு கதிய நைமித்திக பிரளயத்தில பரமாத்மா அப்படிங்கிற ஹம்சவும் ஜீவாத்மா அப்படிங்கிற ஹம்சவும் கூடி சேர்ந்தாக்கம் இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போது ஜீவாத்மாவுக்கு துக்க அனுபவங்கள் இருக்கலை அப்படிங்கிறதையும் பார்த்தோம். கல்ப ஆரம்பத்தில் பரம்பொருள் அப்படிங்கிற ஹம்சத்தை பிரிஞ்சு ஜீவாத்மா அப்படிங்கிற ஹம்சம் தனக்கு சூட்டபிளான சரீரத்தை தேடிண்டு நடந்து மனுஷ சரீரத்தை கண்டுபிடிச்சு நவத்வாரங்களோடு கூடின மனுஷ சரீரத்தை கண்டுபிடிச்சு அந்த சரீரத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணி புரஞ்சனாயிட்டு அந்த புரஞ்சன கதையை நன்னா பிரதர்ஷ்யா வர்ணிச்ச நாரத முனி. அதாக்கும் இங்க ஹம்சயோஹோ கதி பரமாத்மாவோடு கதியேயும் ஜீவாத்மாவோடு கதியேயும் நன்னா வர்ணனை பண்ணின நாரத மகர்ஷி அமும் பிராச்சீன பர்ஹிஸுகிட்ட ஆமந்திரியா போயிட்டு வரேன் அப்படின்னு யாத்ரானுமதி வாங்கினதுக்கு ததஹா அப்புறம் சித்தலோகம் அகமது சித்தலோகத்துக்கு யாத்திரையாகவும் செஞ்சார். ஹி அப்படிங்கிறது மைத்ரேய மகர்ஷி நாரத மகர்ஷிட்ட திருடமாயிட்டு உறப்பிச்சு சொல்லறார். இப்படியெல்லாம் செஞ்ச நாரத மகர்ஷி சித்தலோகத்துக்கு யாத்திரையாகவும் செஞ்சாரே, உறுதியாக்குமது. 81வது ஸ்லோகம். பிராச்சீன பர்ஹி ராஜர்ஷிஹி பிரஜா சர்க அபிரட்சணே ஆதிஷ்ய புத்ரான் அகமது தபசே கபிலாசிரமம் கபில ஆசிரமம். பிராச்சீன பர்ஹி ராஜர்ஷி பிரஜா சர்காபிரட்சணே ஆதிஷ்ய புத்ரான் அகமத் தபசே கபிலாசிரமம். மைத்ரேயர் சொன்னார், பாகவதோத்தமனான நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸை இப்படியெல்லாம் உபதேசிச்சதுக்கு அப்புறம் சித்தலோகத்துக்கு போனார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜர்ஷியான பிராச்சீன பர்ஹிஸு ராஜ்யபரணம் புத்திரர்கள்கிட்ட ஏல்பிச்சிட்டு தபசுக்காயிட்டு கபிலாசிரமத்துக்கு கிளம்பி போனார். ராஜர்ஷியான பிராச்சீன பர்ஹிஸு இத்தனை காலம் ராஜாவா இருந்தார்.
இப்போ நாரத மகர்ஷி உபதேசிச்சதுக்கு அப்புறம் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகம் வந்துட்டு பகவானில சேர்ந்த மனசோடு கூடிட்டு சத்குணம் வந்து சேர்ந்ததால பகவானை பஜிக்கிறதுக்கு தீர்மானிச்சார். அதனாலேயே மைத்ரேயர் இங்க பிராச்சீன பர்ஹிஸ ராஜர்ஷி அப்படின்னே சொல்லுறார். ராஜர்ஷியான பிராச்சீன பர்ஹிஸ் பிரஜாசர்க அபிரட்சனே, பிரஜாபரிபாலனத்துக்காயிட்டு ராஜ்யபரணத்தை புத்திரர்களை ஆதிஷ்யா சுமதலப்படுத்திட்டு அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. புத்திரர்களை சுமதலப்படுத்திட்டு தபசு செய்யறதுக்காயிட்டு கபிலாசிரமம் அகமது, கபிலதேவனோட ஆசிரமத்துக்கு கிளம்பி போனார் அப்படிங்கிறது யாக்கும் பார்த்தோம். സ്വയംഭുവ മനു ശതരൂപാദേവിയോട് அந்த தம்பதிகளோடு புத்திரியான தேவஹூதி கர்தம பிரஜாபதியாக்கும் திருமணம் பண்ணிண்டா. தேவஹூதியோடும் கர்தமனோடும் புத்திரனாயிட்டாக்கும் கபிலதேவன் அவதரிச்சார். அந்த கபிலதேவனோட ஆசிரமத்துக்கு യാത്രയാനാർ പ്രാചീന ബർഹിസ്. അതാക്കും ഇങ്ങ ചൊല്ലപ്പെട്ടത്. പ്രാചീന ബർഹിസോട് 10 പുത്രர்கள் നമ്മൾ பார்த்தோம். തപസ്സുക്ക് പോയിരിക്ക ആവാ பிரஜேதசுகள். அவ திரும்பி வந்துட்டு இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோடு கூடிட்டாக்கும் பிராச்சீன பர்ஹிஸ் யாத்திரை பண்ணினது. தபசு முடிஞ்சு அவ திரும்பி வர வரைக்கும் இவர் வெயிட் பண்ணலை. அவ எப்ப திரும்பி வராளோ அவளை டிஸ்டர்ப் பண்ணண்டா. அவ தபசு பூர்த்தி பண்ணிட்டு அவளோடு ஆக்ரகங்களை பகவான் கிட்ட வரமாயிட்டு கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவ வந்துக்கிட்டும் அதுக்கப்புறமா இந்த ராஜ்யத்தை பரிபாலிச்சுக்கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்துல நாதனில்லாத அவஸ்தைய உண்டாக்கிட்டே அவர் போயிட்டார். 10 புத்திரர்கள் தபஸுக்கு போயிருக்கா பிராச்சீன பர்ஹிஸோடு. பிரஜேதசுகள் அப்படின்னாக்கும் அந்த 10 புத்திரர்களுக்கு சேர்ந்து பேரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். புத்திரர்கள் தபசு பண்ணி திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு நிக்கலை. இனி கொஞ்சம் கூட டிலே பண்ணப்படாது. இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் பிரியறதுக்கு முன்னால பகவான் ஸ்ரீஹரிய சரணமடையணும் அப்படின்னு சிந்திச்சு உറപ്പിச்சுண்டு தபசு செய்யறதுக்காயிட்டு கபிலாசிரமம் கபிலதேவனோடு ஆசிரமத்துக்கு தேவஹூதியோடும் கர்தம பிரஜாபதியோடும் புத்திரனான கபிலதேவனோடு ஆசிரமத்துக்கு பகவத் அவதாரமான கபிலதேவனோடு ஆசிரமத்துக்கு அகமது யாத்திரையானார். 82வது ஸ்லோகம். தத்ர ஏகாக்ரமனா வீரஹா கோவிந்த சரணாம்புஜம் விமுக்த சங்கஹா அனுபஜன் பக்தியா தது சாம்யதாம் அகாத். தத்ரைகாக்ரமனா வீரோ கோவிந்த சரணாம்புஜம் விமுக்த சங்கோனுபஜன் பக்தியா தத் சாம்யதாம் அகாத்.
വീരനാണ് പ്രാചീന ബർഹിസ്. സർവമംഗളങ്ങളും ഉണ്ടാകർത്തുകായിട്ട് സർവസംഘങ്ങളെയും വെടിഞ്ച് ഏകാന്ത ഭക്തിയോടുകൂടിയിട്ട് ഭഗവാൻ നാരായണനോട് പാദകമലങ്ങളെ ധ്യാനിച്ച് സാരൂപ്യമുക്തി കൈവരിച്ചാർ. വീരഹ வீரசூர பராக்கிரமியாயிருந்த பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற ராஜர்ஷி இப்போ சத்குணியாயிட்டு தீர்ந்து க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்தவராக்குமே பிராச்சீன பர்ஹிஸ். க்ஷத்ரிய குணமாக்கும் ரஜோகுணம். அந்த ரஜோகுணத்தை கண்ட்ரோல் செஞ்சு தமோ குணங்களை துரத்தி ஓட வச்சு சத்குணத்தை இன்க்ரீஸ் பண்ணி மனசையும் இந்திரியங்களையும் ஜெயிச்சு தத்ரா அந்த கபிலாசிரமத்தில் ஏகாகிரமனா ஏகாந்த பக்தியோடு கூடிட்டு நம்பிக்கையோடு கூடிட்டு மனசு பகவானில உറപ്പിച്ച് விமுக்த சங்கஹா பிரகிருதியுமாயிட்டு இருக்கிற எல்லா அட்டாச்மெண்ட்டும் விட்டு கோவிந்த சரணாம்புஜம் பகவான் நாராயணனோடு பாதகமலங்களை பக்தியா ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு கூடிட்டு பக்தியோடு கூடிட்டும் நம்பிக்கையோடு கூடிட்டும் അനുഭജൻ தொடர்ந்து ധ്യാനിച്ച് തത് സാമ്യതാം നാരായണനായിട്ട് അഗാധ് ഭവിച്ചാർ. சாலோக்கியமுக்தி சாரூப்பியமுக்தி சாயுஜ்யமுக்தி இப்படி இருக்கிற முக்திகளில் சாமியதாம் அகாது அப்படின்னாக்க இங்க சொன்னது. அதனால சாரூப்பிய முக்தி அடைஞ்சார். பகவான் வைகுண்டநாதனாயிட்டே மாறிட்டார். സാരൂപ്യ മുക്തി കടച്ച് ഭഗവാനായിട്ട് ഭവിച്ചാർ. ശംഖുചക്ര ഗദാപത്മം ധരിച്ച ചതുർബാഹു സ്വരൂപം വന്നു ചേർന്നത് പ്രാചീന ബർഹിസ്ക്ക്. അദ്വൈത ഭാവമായിട്ട് മാറിയിട്ടാർ. ദ്വൈതഭാവത്തില് മുഴുകിപ്പോന പ്രാചീന ബർഹിസ് ഇപ്പോ അദ്വൈത രൂപനായിട്ട് മാറിയിട്ടാർ. അഹം ബ്രഹ്മാസ്മി அப்படிங்கிற ഭാവമായെടുത്ത് ഭഗവാനും ഭക്തനും ഒന്നായി തീർന്നിട്ടാർ. നാരദ മഹർഷി ഉപദേശിച്ച ആധ്യാത്മിക രഹസ്യങ്ങള് ഇൻക്ലൂഡാണ് പുരഞ്ജന ഉപാഖ്യാനം, വഴി പ്രാചീന ബർഹിസ് തന്നോട് எல்லாவிதமான രജോഗുണ തമോ ഗുണങ്ങളായിരിக்கிற അഴുക്കുകളെയും ഭക്തിയാല കഴുകി കളഞ്ഞ് മനസ്സ് തൂയ്മയായി ആത്മദർശനം കടച്ച് സാരൂപ്യമുക്തി പ്രാപിച്ചാർ. ഭഗവാനായിട്ടേ മാറിയിട്ടാർ. നാരദ മഹർഷി ഉപദേശിച്ച ആധ്യാത്മിക രഹസ്യങ്ങൾ ഇൻക്ലൂഡാണ് പുരഞ്ജന ഉപാഖ്യാനത്തെ. കേക്കறது, கேட்க வைக்கிறது, படிக்கிறது, எழுதுறது, இப்படியெல்லாம் செஞ்சால் என்னவாக்கும் பெனிஃபிட் அப்படிங்கிற பலஸ்ருதியாக்கும். இனி வரும் 83, 84, 85 ஸ்லோகங்களில மைத்ரேயர் விதுரருக்கு உபதேசிக்கிறது வழி நமக்கும் உபதேசிக்கிறார். 83வது ஸ்லோகம். ஏதது ஆத்யாத்ம பாரோட்சியம் கீதம் தேவர்ஷினா அனகா யஹ ஸ்ராவயேத் யஹ ஸ்ருணுயாத் சஹ லிங்கேன விமுச்யதே. ஏதத்யாத்ம பாரோட்சியம் கீதம் தேவர்ஷிணானக யஸ்ராவயேத்ய ஸ்ருணுயாத் ச லிங்கேன விமுச்யதே.
தேவர்ஷியான நாரதன் புகழ்த்தி பாடின ஆத்தியாத்மிக ரகசியங்கள் இன்க்ளூடா இருக்கிற இந்த புண்ணிய சரிதம் ஆராக்குமோ கேட்கறா, ஆராக்குமோ அடுத்த வாளுக்கு கேட்க வைக்கிறா. அப்படி இருக்கிறவாளோடு ஜீவாத்மா லிங்க சரீரத்திலேந்து சூஷ்ம சரீரத்திலேந்து முக்தி நேடும். அனகா மைத்ரேயர் விதுரரை கூப்பிட்டு சொல்லறார். மைத்ரேயராக்குமே அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத விதுரருக்கு வர்ணிக்கிறார். விதுரரே, அனகா சத்குணியான பகவானோடு கூடி சேர்ந்து நிற்கிறதுனால, பகவத் கதைகளை காது கொடுத்து கேட்கறதுனால பாவங்கள் இல்லாமானவரே அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கு ஸ்ரேயஸ் தரது என்னவாக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் தேவர்ஷியான நாரதர் பிராச்சீன பர்ஹிஸுக்கு உபதேசிச்ச கதைகளை சொல்லி தந்திருக்கேன். ஆத்தியாத்ம பாரோட்சியம், ஆத்மாவை சம்பந்திச்சு இன்டைரக்ட் ஆயிட்டு தேவர்ஷினா நாரத முனியால கீதம் உபதேசிக்கப்பட்ட ஏதது இந்த புரஞ்சன உபாக்கியானத்தை யஹா ஏதொருத்தர் ஸ்ராவையேது அடுத்தவாளை சொல்லி கேட்க வைக்கிறாளோ, யஹா ஏதொருத்தர் ஸ்ருணுயாது காது கொடுத்து கேட்கிறாளோ, சஹா அப்படி செய்யறவா அடுத்தவாளை புரஞ்சன உபாக்கியானத்தை கேட்க வைக்கிறவாளும் அந்த புரஞ்சன உபாக்கியானம் கேட்கிறவாளும் அப்படியெல்லாம் செய்யறவாளோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா லிங்கேன சூஷ்ம சரீரத்திலேந்து விமுச்சியதே விடுபடும். புண்ணிய சிரவண கீர்த்தனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கோ. சூஷ்ம சரீரம் வேறுபட்டானா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற சம்சார சக்கரம் இல்லை, முக்தி கைவரும். இனி ஒரு ஜென்மம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த ஜென்மத்திலேயே பலவிதமான சௌக்கியங்களை அனுபவிச்சுண்டு வாழலாம். பகவானில லயிச்சுண்டு மனசை நன்னா தூய்மைப்படுத்திண்டு வாழறதுக்கு சாதிக்கும். இந்த புரஞ்சன உபாக்கியானத்தை கேட்கவோ அடுத்தவாளுக்கு கேட்க வைக்கவோ செஞ்சானாக்கா ஜீவாத்மா சூஷ்ம சரீரத்திலேந்து விமுச்சியதே விடுபடும். ஜீவனை விட்டு சூஷ்ம சரீரம் வேறுபட்டானா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்காது. எண்பத்தி 4வது ஸ்லோகம். ஏதது முகுந்த யசசா புவனம் புனானம் தேவர்ஷிவர்ய முகநிஸ்ருதம் ஆத்மசௌஜம் யஹ கீர்த்தியமானம் அதிகச்சதி பாரமேஷ்டியம் ந அஸ்மின் பவே பிரமதி முக்த சமஸ்தபந்தஹ. ஏதன்முகுந்த யசசா புவனம் புனானம் தேவர்ஷிவர்யமுகநிஸ்ருதமாத்மசௌஜம் யக்கீர்த்தியமானமதிகச்சதி பாரமேஷ்டியம் நாஸ்மின் பவே பிரமதி முக்த சமஸ்தபந்தா. தேவர்ஷி முக்கியனான நாரத முனியோடு முகத்திலேந்து அந்த திருவாயிலேந்து வெளியில கிளம்பி வந்த முகுந்த யசஸ்ஸுகளால திரிலோகங்களையும் பவித்ரீகரிக்கிற பரமபதத்தை கொடுக்கிற இந்த புண்ணிய சரிதத்தை கீர்த்திக்கிறவன் சம்சார சக்கரத்திலேந்து முக்தனாயி தீரறான்.
ஏதது புரஞ்சன கதை அப்படிங்கிறது, புரஞ்சன உபாக்கியானம் அப்படிங்கிறது முகுந்த யசசா, பகவான் முகுந்தனோடு புகழால புவனம், இந்த பிரபஞ்சம் முழுவதும் திரிலோகங்களையும் புனானம் புனிதமாக்கும். தேவர்ஷி வர்ய முகநிஸ்ருதம், தேவர்ஷி சிரஷ்டனான நாரத முனியோடு திருவாயிலேந்து வெளியில கிளம்பி வந்த இந்த புரஞ்சன உபாக்கியானம் அப்படிங்கிற புண்ணிய சரிதம், ஆத்மசௌஜம், இதை கேட்கிறவாளோடு அதே மாதிரி இதை அடுத்தவாளுக்கு கேட்க வைக்கிறவாளோடெல்லாம், இந்த புரஞ்சன உபாக்கியானத்தை எழுத வைக்கிறவாளோடும் எல்லாம் மனசை தூய்மையாக்கும், அந்த கரணத்தை சுத்தி பண்ணும், ஆத்மாவை புனிதமாக்கும். யஹா ஆராக்குமோ கீர்த்தியமானம், கீர்த்திக்கிறது அந்த புண்ணியாத்மாவுக்கு பாரமேஷ்டியம், பரமேஷ்டிபதம் அதிகச்சதி கிடைக்கிறது, டாப் மோஸ்ட் பதம் கிடைக்கிறது. பிரபஞ்சத்தில டாப் மோஸ்ட் ஸ்தானமாக்கும் பிரம்மாவோடு சத்தியலோகம். பிரம்மாவுக்கு பரமேஷ்டி அப்படிங்கிற பேர் இருக்கு. இங்க அர்த்தம் அப்படிங்கிறது அடுத்த ஜென்மம் இல்லாதக்கு ஈஸ்வரனாயிட்டு தீர்வர் அப்படிங்கிற அர்த்தத்தை யாக்கம் எடுக்கணும். பிரளய காலத்துல பிரளய காலம் வரைக்கும் சத்தியலோகத்துல அந்த ஜீவனுக்கு பயமில்லாதக்கு வசிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தையாக்கும் இங்க எடுக்கிறோம். அதாக்கும் பாரமேஷ்டியாம், பாரமேஷ்டியம் அதிகச்சதி அப்படின்னு சொன்னது. பரமேஷ்டி பதம் கிடைக்கிறது அந்த ஜீவனுக்கு அப்படின்னு சொன்னதினோட அர்த்தம் அதாக்கும் முக்த சமஸ்தபந்தகா, எல்லா அட்டாச்மெண்ட்ல இருந்து முக்தனாயிட்டு, அஸ்மின் இந்த காணற பவே பிரகிருதி அப்படிங்கிற சம்சார சக்கரத்துல ந பிரமதி, அதுக்கப்புறம் அந்த ஜீவாத்மா ஒருபோதும் சுற்றி கறங்காது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லாதக்கு முக்தி பிராபிக்கும். முக்தி பிராபிச்ச அந்த ஜீவன் சத்தியலோகத்துல பிரளயம் வரைக்கும் பிரம்மாவோடு கூடிட்டு வாழும். இத்திரையமாக்கும் இந்த ஸ்லோகம். மைத்ரேயர் விதுரருக்கு வர்ணிச்சு கொடுக்கறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 85வது ஸ்லோகம். அத்யாத்ம பாரோட்சியம் இதம் மயா அதிகதம் அல்புதம் ஏவம் ஸ்திரியா ஆஸ்ரமஹ பும்சஹ சின்னஹ அமுத்ரஜ சம்சயஹ அத்யாத்ம பாரோட்சியமிதம் மயாதிகதமல்புதம் ஏவம் ஸ்திரியாஸ்ரம பும்ச சின்னோ முத்ரஜ சம்சய. இன்டைரக்ட் ஆயிட்டு பரோட்சமாயிட்டு ஆத்தியாத்மிக தத்துவங்களை வர்ணிக்கிறதும் அதிசயங்கள் ரொம்பி வழிஞ்சதுமான இந்த சரித்திரம் நான் என்னோடு குரு கிட்டேந்து படிச்சதாக்கும். இது படிக்கிறதுனால கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஆசக்தியும் பரலோகத்தை சம்பந்திச்ச சந்தேகங்களும் எல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்னு மைத்ரேயர் விதுரருக்கு சொல்றார். நானாயிட்டு உண்டாக்கி சொன்ன கதையொന്നുമല്ല இது, குருமுகத்திலேந்து நான் படிச்ச கதையாக்கும் உனக்கு சொல்லி தந்தேன் அப்படின்னு விதுரர்கிட்ட மைத்ரேயர் சொல்றார். மைத்ரேயர் விதுரர்கிட்ட இப்படி சொல்லிண்டு இந்த அத்தியாயத்தை உபசம்ஹரிக்கிறார். மயா என்னால அதிகதம் புரிஞ்சுக்கப்பட்டு, எங்கேந்தாக்கும் நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னா என்னோட குரு கிட்ட இருந்தாக்கும் நான் இதை தெரிஞ்சுட்டேன்.
என்னோட குரு என்ன இதை படிப்பிச்சார். குரு படிப்பிச்ச விஷயங்களை நான் நன்னா புரிஞ்சுண்டு அற்புதம், ரொம்ப ஆச்சரியகரமான அதிசயகரமான இந்த அத்தியாத்ம பாரோட்சியம், அத்தியாத்ம தத்துவங்கள் இன்டைரக்டாயிட்டு எடுத்து சொல்ற இந்த புரஞ்சன சரிதத்தை நான் உனக்கு சொல்லி தந்திருக்கேன். ஏவம் இப்படி பும்சகா ஜீவனுக்கு, ஜீவாத்மாவுக்கு ஸ்திரியா ஆசிரமஹா, ஸ்திரியா அப்படின்னு சொன்னதுனால ஸ்திரீகள் கிட்ட அப்படின்னு அர்த்தம் இல்லை, கிரகஸ்தாசிரமத்துக்கிட்ட, கிரகஸ்தாசிரமத்திலேயும் அதே மாதிரி அமுத்ரா கிரகஸ்தாசிரம டவுட்டுகளும் அதே மாதிரி அமுத்ரஹா பரலோகத்தை சம்பந்திச்ச டவுட்டுகளும் சம்சயா எல்லா விதமான சந்தேகங்களும் சின்னஹா இல்லாமாகும். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் பாகவதத்துல சதுர்த்த ஸ்கந்தத்துல 29வது அத்தியாயம் முடிவடைகிறது.